என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். நேற்று வரை முதல்வருடன் தான் இருந்தோம், எங்களுக்கே தெரியாது. மர்மமான முறையில் வங்கி கணக்கில் 5000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அன்பரசன் பேட்டியளித்தார். தமிழக அரசின் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமூக வளைகாப்பு நிகழ்ச்சி குன்றத்தூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சமூக வளைகாப்பு நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கி மதிய உணவு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் குன்றத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட 1433 பயனாளிகளுக்கு 127 கோடி 83 லட்சம் மதிப்பிலான வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் 136 பேருக்கு இருசக்கர வாகனம் மற்றும் சமூக நலத்துறை சார்பில் திருமண நிதியுதவி மற்றும் இலவச தையல் இயந்திரம் 44 பேருக்கு வழங்கப்பட்டது. இதையடுத்து அமைச்சர் அளித்த பேட்டி, நேற்று வரை எங்களுக்கு தெரியாது. இன்று மர்மமான முறையில் ஏழை மக்கள் பயன்பெற வேண்டும் என முதல்வர் அனைவரின் வங்கி கணக்கிலும் 5000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் சென்னை மண்டலம், விழுப்புரம் மண்டலம் சார்பில் திருவண்ணாமலை பகுதியில் மாநாடு நடத்தப்பட்டது. 1.25 லட்சம் தொண்டர்கள் வந்தார்கள். வந்தவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. இந்த அசம்பாவிதம் நடக்கவில்லை. இதான் திமுக கூட்டத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. அந்த இயக்கத்தின் பொறுப்பு. அதை கூட ஒழுங்காக செய்யவில்லை என்றால் இவர்கள் கட்சி நடத்த யோக்கியதை உள்ளதா என கூறினார். ஆமா, எவ்வளவு 5 வருஷமா கொடுத்துருக்காங்க எலெக்ஷனுக்காக. அதுக்காக தான் பேட்டி எடுத்து இன்னைக்கு காலையில இன்னைக்கு நேற்று சாயங்காலம் 12-12:30 மணி வரையும் கூட எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு காலையில தான் மர்மமான முறையில் தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைங்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு காலையில் நேற்று 12:30 மணிக்கு, நைட்டு 12:30-1 மணிக்கெலாம் போய் எல்லாரும் அக்கௌண்ட்லேயும் போய் 5000 வந்துச்சு. இந்த மாதம் அடுத்த மாதம் கோடை காலத்தில் கூட அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 2000 கொடுத்துருக்காரு. இதை விட பெரிய விவகாரம்னா அடுத்து இனி அந்த 1000-ஐ 2000 ஆக்கி தரணும்னு அறிவிச்சிருக்கிறாரு. அது பெரிய மகிழ்ச்சி. நான் காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஊருக்கு போயிட்டு வரோம். நீங்களாம் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேருந்து நிலையம், கட்டடங்கள் தருது, எல்லா இடத்துலையும் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி. ரொம்ப சந்தோஷம். தலைவரை போற்றி புகழ்ந்துருக்குறாங்க. போலாமா? நம்ம காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சென்னை மண்டலம், விழுப்புரம் மண்டலம் சேர்ந்து 49 தொகுதியிலேருந்து 1.25 லட்சம் பேர் வந்தாங்க திருவிடந்தைக்கு. அந்த 1.25 லட்சம் பேர் வருவாங்கன்னு முன்கூட்டியே அவங்களுக்கு இருக்கைகள் அமைச்சு தந்து, வரவங்களுக்கு ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஜூஸு, அவங்களுக்கு சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்களில் கழிப்பிட வசதிகள், அது இல்லாத அங்கே ஒரு 50 இடத்துல இந்த குடிநீர் தொட்டிகள்லாம் வச்சு எந்தவித பார்க்கிங் வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவ்வளோ பேரும் நிம்மதியாக போனாங்க. பார்த்தீங்க இருப்பேன். அதில் ஒன்று சிக்கல்னா தான் வண்டி எடுத்து போய் மணலில் விட்டாங்க. அதை விட சரி பண்ணி நான் கொடுத்துட்டோம். எந்த அசம்பாவிதம் நடந்ததா? இதுதான் திமுக. பிளான் பண்ணி இவ்வளோ பேர் வருவாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றது அந்தந்த இயக்கத்தினுடைய அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய பங்கு. அவங்களுடைய பாதுகாப்பு அவங்க தான் உறுதி செய்யணும். வர்றவங்களை பாதுகாப்பாக வர வச்சு அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து சந்தோஷமாக அனுப்பிச்சி வைக்கிறது தான் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த கட்சிகளுடைய நிர்வாகியுடைய பணி. அதை விட ஒழுங்காக செய்யறதுக்கு யோகியதை இல்லைன்னு சொன்னால் இவெல்லாம் கட்சி நடத்த முடியுமா? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.